ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம பிடி கொழுக்கட்டை வீட்டிலேயே மாவு ரெடி பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்க்குறேன். இதை நல்லா அலசி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணீரெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். மறுபடியும் நான் இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் இது மூடி இருக்கட்டும். அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்துடும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இனி நம்ம இதில் உள்ள தண்ணீரெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்து ஒரு துணி இல்லைனா பேப்பர் டவல் ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம வடிகட்டி எடுத்துருக்க அரிசி எல்லாத்தையுமே நம்ம இதில் எடுத்துடலாம். அடுத்து நான் இதை நல்லா விரித்து வைக்கிறேன். இந்த அரிசியில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்காக இதை நம்ம விரித்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இதை ஃபேனில் வச்சாலே போதும். பாருங்கள், ஈரப்பதம் எதுவுமே இல்லை. கையை பாருங்கள், தண்ணீர் எதுவுமே ஒட்டலை. இனி நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துடலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். இதே போல் எல்லா அரிசியுமே நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதை சலிச்செல்லாம் எடுக்கலை, நல்லா ஃபைனாக தான் மிக்சிலே நல்லா அரைத்து எடுத்துருக்கிறேன். அடுத்து நம்ம இதை நல்லா வறுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்க அரிசி மாவு எல்லாத்தையுமே இதில் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்துட்டாலே போதும். மாவில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போன பிறகு மாவு நல்லா உதிரி உதிரியாக வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிடம் போல் வறுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், மாவில் எந்த ஈரப்பதமும் இல்லை, நல்லா உதிர்ந்து வந்தாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு இதே போல் நம்ம ரெடி பண்ணி கொழுக்கட்டைக்கு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்டோரில் வாங்கி கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்ப மாவுலேயே நம்ம இதை ரெடி பண்ணலாம். இது இருக்கட்டும். இனி நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு நான் 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். இதில் 3/4 கப் தண்ணீர் சேர்க்குறேன். இந்த வெல்லம் எல்லாமே தண்ணீரில் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. வெள்ளை பாகு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதுனால நல்ல மணமாக இருக்கும். கூடவே 1 சிட்டிகை அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த வெல்லத்தில் கல் எதுவும் இல்லை, அதனால நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கல் ஏதாவது இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு மறுபடியும் பேனில் எடுத்துகிட்டு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்க்குறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்த பிறகு இது லைட்டாக கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். பாகு நல்லா சூடாக இருக்கிற நேரமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கையில் பிடிக்கிற அளவு சூடு வந்த பிறகு கை வச்சு இதை நல்லா பிசைந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா பிசைந்து எடுத்தாச்சு. இனி நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு ஓவல் ஷேப்பில் இதே போல் உருட்டி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா லைட்டாக இதே போல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம விரல் தடம் எல்லாமே அதில் சூப்பராக வரும். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே போல் இந்த மாவில் எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். நீங்கள் கொழுக்கட்டைக்கு பிடிக்க நேரம் மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் மாவு உருட்டி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் இட்லி ட்ரே யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா மாவு பிடிச்சி வச்சுருக்கிறதையும் நான் இட்லி ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதை வேக வச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லி ட்ரே எல்லாத்தையுமே வச்சிடலாம். இதை நான் மூடி வைக்கிறேன். 15 நிமிடம் இது வேகட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. 15 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம விரலோட அச்சு எல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியாக விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.